ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ எனக்கு ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்குது. ஸோ அதில் தான் உடனே கொண்டு வந்துட்டேன். ஸோ எடிட் பண்ணுறதும் ஈஸி தான். ஜஸ்ட்டு நான் சொல்கிற சின்ன சின்ன கரெக்ஷனை மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிட்டுக்குங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் 7 டேஸ்க்குள்ளே பார்க்குறீங்கனாக்க கமெண்ட் பாக்ஸில் ஐப்புன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் பண்ணிவிட்டீங்கனாக்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிக்கு தான் எடிட் பண்ண பாருங்க. ஸோ பிக்கு எடிட்டிங்கான ஃப்ராண்ட் வந்து பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். 2 ஃப்ராண்ட் இருக்குது. அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அங்கே இருக்கிற ஃப்ராண்ட் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ChatGPT வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ் நீங்கள் கீழே போயிட்டு ஃபோட்டோன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே டன்னுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அங்கே காப்பி பண்ண ஃப்ராண்ட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க ஒரு 5 செகண்ட், நீங்கள் 5 செகண்டில் ஒரு 30 செகண்ட் டைம் எடுக்கும். ஸோ அந்த பிக்கு குவாலிட்டியை பொறுத்து டைமிங் எடுக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அப்லோடு பண்ணுற பிக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பண்ணாக்க பிக் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டவுன் ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ண வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணிங்க பாருங்கள். இந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜ் பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நிறைய ஆப் இருக்குது. ஸோ நான் சஜஷன் பண்ணுறது வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் தான். ஜஸ்ட் இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கனாக்க சைன் அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ChatGPT எடிட் பண்ணி பாருங்கள். அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே ஷூட் நேருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பிக் வந்து பண்ணாக்க மொபைலில் சேவ் ஆயிரும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷெட் லிங்க் வந்து பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க நம்ம இன்ஸ்டாவில் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாக்க இந்த எடிட்டிங்கான QR இமேஜும் வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு குரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்க ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே ஸ்கேன் பண்ணுங்கள். அந்த லிங்க் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டேட்டா வந்து பண்ணாக்க ஐட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட் இப்போ நான் சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கனாக்கா நீங்கள் பிக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் மொபைல் வந்து பண்ணாக்க கொஞ்சம் ரொம்ப ஹேங் ஆயிடுச்சுனாக்க கீழே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருப்பாருங்க. அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ரேஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு பேஜ் பிக் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலெக்ஷன் கொட்டு ஸ்டைலில் போயிட்டு இப்போ நீங்கள் பேஜ் பிக் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. அடைச்சா நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி உங்களோட பிக்குகள் எந்த மாதிரி அடையணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அடைச்சா இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் அடைய இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிக்குக்கான மூவ் ஃபிட் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண பாருங்க. ஸோ அப்படி நம்ம பார்த்தலாமா? ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் இருப்பாருங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கேமரா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடைச்சா ஸோ இந்த கேமரா ஆப்ஷன் லாஸ்ட் வரைக்கும் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கேமரா கீழே வந்து பண்ணாக்க ரெக்டாங்குலர் 1ன்னு ஒரு லேயர் இருப்பாருங்க. அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் இருப்பாருங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. காப்பி ஆகிடுச்சா? இப்போ அந்த கேமரா ஆப்ஷன் இருப்பாருங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ் ஸ்டைலுக்கு நேரம் ஒரு இயர் மாதிரி இருப்பாருங்க சின்னதாக. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டுக்குங்க. ஸோ கரெக்டாக மோட்ரஸ் மட்டும் ஆன்லேயே இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையுமே ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பேஸ் பண்ணிங்கனாக்கா அந்த மூவ் ஃபிட்டு இதில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் கீழே ரெக்டாங்குலர் 1 இருக்கா அதுலேயே நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே டிலீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்கா டீல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த மூவ் ஃபிட்டு ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கனாக்கா அந்த மூவ் ஃபிட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிருக்கும். இப்போ உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி அடையலைனாக்கா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு
தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி உங்கள் மொபைலில் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா அந்த ரேஸ்ன்ற ஒரு எஃபெக்ட் நம்ம ஆஃப் பண்ணி பாருங்கள். அது வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை மொபைல் ரொம்ப ஹேங் ஆயிடுச்சுனாக்கா இது ஆஃப்ல இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலி மேலே ஸோ பட்டனை கீழ் போயிட்டு கீழே ஸோ பண்ணாக்க அந்த வீடியோ ரெடி ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.